இந்த தோசை மாவு பாருங்களேன், எவ்ளோ அழகா கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இந்த கலருக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ண முடியாது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில சொல்றேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் வந்து நான் கருப்பு கவுனி அரிசியும், மாப்பிள்ளை சம்பா அரிசியும் வித்தியாசம் தெரியாம 2யும் ஒண்ணா கொட்டி வச்சுட்டேன். அப்படி ஒண்ணா கொட்டி வச்சத என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி எடுத்து ஊற வச்சு தோசை சுடலாம் அப்படிங்கிற மாரி நான் 2யும் எடுத்து ஊற வச்சு, அதுக்கு அளவா உளுந்து எல்லாம் சேர்த்து உளுந்து, வெந்தயம், அரிசி எல்லாத்தையும் கரெக்டாக தோசைக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதை தோசை மாவாக அரைச்சி அதை அதை அரைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது அந்த கலர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கே, கருப்பு கவுனின்னா கருப்பாயிடும், மாப்பிள்ளை சம்பானா அது வேறு மாதிரி இருக்கும். 2 மிக்ஸ் ஆன உடனே அதோட கலர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. என்கிட்ட வந்து அந்த தோசைக்கல் இல்லை அப்படிங்கிறனால நான் வடச்சட்டியில் எனக்கு தேவையான தோசையை நான் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு சட்னி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி, பூண்டு, உப்பு இதெல்லாம் வச்சு